குடிமக்களா ஒவ்வொரு தனிநபருக்கும் பல பொறுப்புகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம சரியா செஞ்சு நாம தான் நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். உங்க முதலமைச்சரா உங்கள ஒருவனா அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைங்க படிக்கிறத நாம எல்லாரும் உறுதி செய்யணும். எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும். இதை கிராம ஊராட்சிகள், பொதுமக்கள் மற்ற அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும். அடுத்து கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான 100 நாள் வேலை திட்டம். இந்த திட்டம் முறையா செயல்பட்டு வர்றத கண்டிப்பா உறுதி செய்யணும். இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையா இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும். நம்ம வீடு குப்பை குளமா இருந்தா சும்மாவா இருப்போம்? நம்ம எல்லாரோட வீடும் சேர்ந்ததுதான் நம்ம கிராமம். அதை சுத்தமா வச்சுக்கிற பொறுப்பு நமக்கு தானே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும். குப்பைகளை ஊராட்சிகளில் வர பேட்டரி வண்டிகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு போடணும்.